அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான பதிவில் ஒரு 3 அருமையான துஆக்களை தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த துஆக்களை நிறைய முறை நீங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த துஆக்களுடைய சிறப்புகள் ஏராளமான சிறப்புகள் இந்த துஆக்களுக்கு இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த துஆக்களை நீங்கள் தூங்குறதுக்கு முன்னதாக உங்களுடைய ஹாஜத்துக்களை நினச்சி உங்களுடைய ஹாஜத்துக்களை இறைவனிடத்தில் சொல்கிறதுக்கு முன்னதாக இந்த துஆக்களை செஞ்சுட்டு உங்களுடைய ஹாஜத்துக்களை இறைவனிடத்தில் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஹாஜத்துக்கள் ஒவ்வொன்றாக படிப்படியாகவே நிறைவேறதை நீங்கள் கண்கூடாவே பார்ப்பீங்க. இது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். நீங்களும் இந்த துஆக்களை செஞ்சு முழு மனசோட அல்லாஹ் மேலே உறுதியான நம்பிக்கை வச்சு இந்த துஆக்களை செஞ்சு அதுக்கப்புறம் உங்களுடைய ஹாஜத்துக்கள் அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஹாஜத்துக்கள் நிறைவேறும் இன்ஷா அல்லாஹ். இப்போ அந்த துஆக்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் வார்த்தை ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். இந்த துஆவிற்கு ஏராளமான சிறப்புகள் இருக்குது. ஏன்னா நபிமார்களுடைய ஒவ்வொரு கஷ்டமான வேலையிலையும் இந்த துஆவை தான் அவங்க அதிகமாக ஓதிருக்கிறாங்க. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள ஃபிரௌன் துரத்தி வரும்போது அல்லாஹ்விடத்தில் இந்த துஆவை தான் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நெருப்பில் போடுறதுக்கு முன்னதாக அல்லாஹ்விடத்தில் இந்த துஆவை தான் பிரார்த்தனை செஞ்சுருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் கஷ்டமான நேரங்களில் இந்த துஆக்களை அதிகமாக ஓதிருக்கிறாங்க. இன்னும் இந்த வார்த்தை குர்ஆனுடைய வசனத்தில் ஒன்று. அல்லாஹுடைய ஒவ்வொரு வார்த்தைகளுக்குமே ஒவ்வொரு அருள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த வார்த்தையும் அந்த மாதிரி தான், ரொம்பவே சக்தி வாய்ந்த வார்த்தை. இந்த வார்த்தையை உங்களுடைய வாழ்க்கையில் பற்றி பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஒவ்வொரு ஹாஜத்துக்களையுமே அல்லாஹு தாலா நல்ல முறையில் நிறைவேற்றி கொடுப்பான். இது முதல் வார்த்தை. அடுத்ததா அல்லாஹும்ம அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிகு பிஹி ஷைஆ. இந்த வார்த்தையினுடைய பொருள் அல்லாஹுவே என் இரட்சகன், அவனுக்கு எதையும் நான் இணை வைக்க மாட்டேன். சுபஹானல்லாஹ். அல்லாஹு தாலா எதை வெறுக்கிறான் அப்படின்னா இணை வைக்கக்கூடிய பாவங்களை அல்லாஹு தாலா வெறுக்கிறான். அந்த பாவங்களுக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு அல்லாஹு தாலா சொல்லிட்டான். அப்படி இருக்கும்போது இந்த வார்த்தை அல்லாஹு தாலாவுக்கு எவ்வளவு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இந்த வார்த்தைக்கும் ஏராளமான சிறப்புகள் ஹதீஸ்களில் காணப்படுது. இந்த வார்த்தையை சொல்லியும் அல்லாஹு தாலாவிடத்தில் நம்ம துஆ செஞ்சோம் அப்படின்னா உடனே கபுலாகும் இன்ஷா அல்லாஹ். இந்த வார்த்தை இரண்டாவது வார்த்தை. அடுத்ததா லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹ். இந்த வார்த்தையினுடைய பொருள் அல்லாஹுவை தவிர வேறு எந்த சக்தியும் இல்லை, வலிமையும் இல்லை. அல்லாஹுடைய உதவி மற்றும் ஆதரவின்றி தன்னால் எதையும் செய்ய முடியாது அப்படிங்கிறத ஒரு நபர் ஒப்புக்கொள்வது தான் இந்த துஆ. இன்னும் இந்த துஆ கஷ்டமான நேரங்களில் ஓதக்கூடிய தலைமை வாய்ந்த துஆ அப்படின்னே சொல்லலாம். அவ்வளவு சிறப்புகள் இருக்குது இந்த துஆவிற்கு. இந்த துஆவை உங்களுடைய வாழ்க்கையில் இறுக்கமாக பிடிச்சிக்கோங்க. ஏன்னா இந்த துஆவை ஓதி நம்ம அல்லாஹ்விடத்தில் நம்மளுடைய ஹாஜத்துக்களை கேட்டோம் அப்படின்னா அல்லாஹு தாலா உடனுக்குடனே பதில் தரக்கூடிய சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த துஆ இது துஆ. அதனால தான் இந்த துஆவை நீங்கள் பற்றி பிடிச்சிக்கோங்கன்னு சொல்கிறேன். ஒவ்வொரு வேளை தொழுகைக்கு பிறகும் நீங்கள் துஆ செய்யும்போது இந்த துஆவை அதிகமாக சொல்லுங்கள். எவ்வளோ தூரம் சொன்னாலும் அதுக்கு அவ்வளோ நன்மைகள் அல்லாஹ் தாலா வச்சுருக்கான். ஏன்னா இந்த வார்த்தையை நம்ம ஒரு தடவை சொன்னோம் அப்படின்னாவே 99 நன்மைகளை அல்லாஹு தாலா வழங்குறான் இன்ஷா அல்லாஹ். இப்போ நான் சொல்லி கொடுத்த இந்த 3 துஆக்களையும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய படுக்கையில் ஒழு செஞ்சுட்டு உட்காந்து நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய ஹாஜத்துக்களை கேட்கறதுக்கு முன்னாடி இந்த துஆக்களை கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ஹாஜத்துக்களை கேளுங்க. கண்டிப்பாக அல்லாஹு தாலா 3 நாட்களுக்குள்ள உங்களுடைய ஹாஜத்துக்கள் எந்த ஹாஜத்துக்களாக இருந்தாலும் நிறைவேற்றி வைப்பான் இன்ஷா அல்லாஹ். இன்னொரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.